மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அக மகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அக மகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையா எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவ பக்தி அது எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது. ஹோராலா சா கத்தாரா லே கெரே மேனே தூரி காபா. அந்த முழு நிச்சயத்தை உடையவர்களாக கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் அது விருதாவாயிராது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ரீபாராசா கத்தாரா லேக்கேரே. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹோராபா சா காலா தேரே லேமேனே தூரி காபா. அப்படியே ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரை, நீர் நம்பத்தக்கவர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. நம்மை குறித்து அவர் ஒன்றை நினைத்து வைத்திருக்கிறார். அதிலிருந்து அவர் மனம் மாறப்போகதே இல்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அவருக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய வாக்கு தத்தத்திற்குள், அவருடைய உடன்படிக்கைக்குள் அப்படியே நம்மை நாம் கொண்டு வரலாம். ஹுரிபாரா சாகாலா தேரேலே மேனே தூரி காபா. ஓஹோ ஹல்லேலூயா. நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தோடு கூட அந்த ஆராதனைக்குள் நாம் அப்படியே பிரவேசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல மேன்மையான எண்ணங்களோடு கூட. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துகிற இந்த தேவ பக்திக்கு பிரயோஜனம் உண்டு, பிரயோஜனம் உண்டு. இது விருதாவா இராது, இது விருதாவா இராது. ஹோராலா சாக்கா. நாம் செலவழிக்கிற அந்த நேரம், நாம் விதைக்கிற விதைகள், ஹல்லேலூயா, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், இது எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உண்டு. இதற்கெல்லாம் ஒரு பெரிய ரிசல்ட் உண்டு.
ஓ ஹalleluya, அதிக பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோ ராபாலா சேகே லேபே ரீமானா தூராலா பாரா சாகா தாரா. ஓ நல்ல எல்லாரும் அப்படியே ஒரு ஆவிக்குரிய ஒரு சிந்தை உள்ளவர்களாக, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக தேங்க்யூ லார்ட். அவரை அப்படியே நாம் நோக்கி பார்க்கலாம், அவருடைய நாமங்களை நாம் அறிக்கை பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், ஹalleluya. நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடந்தது யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். எல்லாரும் நல்லா வாய்களை திறந்து உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய உண்மைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய கரத்தை பிடித்தவர் ஆண்டவரே, நீர் இதுவரை எங்களுடைய கரத்தை விடவில்லை. நீர் முடிவு பரியந்தம் நீர் எங்களை கைவிடுவதில்லை அப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று யாக்கோபோடு சொன்னீரே, அதை போல எங்களோடும் நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்னீரே. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஓ, எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாத ஆண்டவரே. பிசாசுடைய தந்திரமோ மனிதருடைய சூழ்ச்சியோ எதுவும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்க முடியாதப்பா. நாங்கள் உங்கள் திட்டத்தில் இருக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. உம்முடைய மகிமை எங்கள் மேலே இருக்குது. உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களை சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட சபையோடு கூட இன்னும் நாங்கள் அதிகமாய் நேரம் செலவழிக்கும்படி
நீர் கொடுத்திருக்கிற அந்த விசேஷமான நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை, இந்த நாளை நாங்கள் எங்களுடைய மனமகிழ்ச்சியாய் நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீர் எங்களை பூமியின் உயர்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறீர். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற எல்லாருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிற. எல்லாரையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. நல்ல ஒரு மனமாய், தாகத்தோடு, வாஞ்சையோடு கூட, உற்சாக மனதோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க, நல்ல எதிர்பார்ப்போடு, நல்ல விசுவாசத்தோடு, நல்ல ஆவியின் சிந்தையோடு கூட அமர்ந்திருக்க கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எதிரடையான எண்ணங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும். ஏதாவது சில சூழ்நிலைகளில் வந்த மன காயங்கள் எல்லாம் ஆற்றப்படட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். நாங்கள் அமர்ந்திருக்கிற அந்த நேரம் அன்றைய நாங்கள் பலப்படுகிற நேரமாய், என்னுடைய வாழ்க்கையில் புது காரியங்களை அனுபவிக்கிற நேரமாய், புது வழிகள் திறக்கப்படுகிற நேரமாய், இதுவரை நாங்கள் பார்த்திராத அனுபவித்திராத நன்மைகளையும் மேன்மைகளையும் இப்பொழுதே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அனுபவிக்க கிருபைகள் பெருகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். ஸோ எதுக்காகலாம் அவரை நீங்கள் நம்புறீங்களோ அந்த காரியங்களிலெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய கிரியையை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ தொடர்ந்து சில பாடல்களை அப்படியே பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, அதில் ஒரு சில வரிகள் நாம் சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. யாரும் அமைதியாக இருந்து வேறு சிந்தனைகளுக்கு எதுக்கு போக வேண்டாம். இங்கே உள்ள காரியங்களில் உங்கள் மனதை வைத்து கொள்ளுங்க. நல்ல பாடல்களை சேர்ந்து அப்படி பாடிக்கிட்டே இருங்க. அப்படி பாடும்போது தான் ஒரு பிரசன்னம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, என்றடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்றடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்றடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்றடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்றடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்றடாய் தெய்வமே, எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. பிரைஸ் காட். ஓகே. ஸோ தொடர்ந்து நல்ல ஆண்டவருடைய நாமங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அறிக்கை செய்யும்போது ஸோ அவரை நாம் என்னெல்லாம் சொல்லி ஆராதிக்கிறோமோ
அதுவாகவே நாம் மாறுகிறோம். அதுவாகவே அப்படிங்கிறத விட அவராகவே நாம் மாறுகிறோம். பிரைஸ் காட். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது, பல நோக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு நோக்கம் என்னென்னா அவருடைய சாயலாய் நாம் மாறுவது. பிரைஸ் காட். ஸோ ஒவ்வொரு நேரமும் நாம் இங்கே வந்து ஆராதிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கங்கள் இருக்குது. எபேசியர் 4:11 அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. நாம் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு தேவன் இந்த சபையை வைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. அந்த வளர்ச்சி யாருக்கு ஏற்ற வளர்ச்சின்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பான ஒரு வளர்ச்சி. நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட்டு திவ்ய சுபாவம் நமக்குள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாக இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். நமக்குள்ள சில அநேக மாற்றங்கள் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் எவ்வளவு ஞானத்தோடு வாழ்ந்தாரோ, எவ்வளவு வல்லமையோடு அவர் வாழ்ந்தாரோ, எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு அவர் வாழ்ந்தாரோ, எவ்வளவு பொறுமையோடு அவர் வாழ்ந்தாரோ, எவ்வளவு சந்தோஷமாய் அவர் வாழ்ந்தாரோ, எவ்வளவு பிதாவுக்காக அவர் ஊழியம் செய்தாரோ, ஜனங்களுக்காக அவர் ஊழியம் செய்தாரோ, அதே மாதிரி நம்மளால இந்த பூமியில் வாழ முடியும். பிரைஸ் காட். ஸோ ஒவ்வொரு நேரம் நீங்கள் அவரை அப்படியே பாடி துதிக்க அரும்பெரும் காரியங்கள் நம்மில் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே நல்ல நாமத்தை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து, யாரும் சும்மா இருக்கக்கூடாது, நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாக. நம்ம நிறையா பாடல் பாட போகிறதில்ல, ஒவ்வொரு பாடலில் ஒரு 2-3 லைன் தான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பாட போகிறோம். பிரைஸ் காட். நல்ல ஒரு பாடல், ரொம்ப பிடித்த பாடல். நிறையா பாடல்கள் இருக்குது. எத்தனை நேரம் பாடினாலும் என்ன செய்யாது, சலிக்கவே செய்யாது. பிரைஸ் காட். சில பாட்டு அதான் பாடிட்டோம்ல அடுத்து பாடாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பாட்டு 1000 நேரம் பாடினாலும் 1001வது நேரம் பாடுறதுக்கும் ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கிற பாடல்களில் இதுவும் ஒரு பாடல். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 2 லைன் தான். எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. எல்லாரும் நல்லா சத்தத்தை உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை தேடினாலும் சரி, நீங்கள் தேடலைனாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டுங்க. ஒருதலை காதல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்குனார் பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு காதல் ஸ்டார்ட் ஆயிட்டு. அது என்ன காதல்னா ஒருதலை காதல். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் அந்த ஒருதலை காதலை, அவருடைய காதலை புரிஞ்சிட்டு நீங்களும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிங்க. இருதலை காதல் ஆயிற்று. இந்த 2வது காதல் இருக்குது பார்த்தீங்களா, இது சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஏறி என்ன செய்யும், இறங்கும். ஆனால் அந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுமையான காதல். அது ஒரு நாளும் அது ஏறி இறங்காது. அது அப்படியே இருந்து உங்கள் மேலே ஆரம்பத்தில் என்ன மாதிரி அன்பு வைத்தாரோ அதே அன்பு முடிவு பரியந்தமும் உங்கள் மேலே இருக்கும். அதனால் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் அவரை நேசிக்கிறதுல கவனமாக இருக்கணும். அவர் என்ன நேசிக்கிறார் அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. அவர் நம்மை முழுமையாய் அவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஏன் இந்த 2வது காதல் அப்படின்னா, காதல் உங்களுக்கான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கும். சொல்லுங்களேன், பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள். அந்த அவருடைய காதல் உங்களுக்கானதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
ஓகே, அப்போ ஏன் நம்ம எதுக்கு அவரை காதலிக்கணும் அப்படின்னா, அவருடைய காதலினால் நீங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போ அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா, அதை பெருக்கி கொள்ளுகிறீர்கள். கையை தட்டி ஹல்லேலூயா. ஸோ ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் நமக்குள் வேலை பார்க்கிறது. இந்த தேவ பக்தி அப்படிங்கிறதுல பெற்றுக்கொள்வதும் பெருக்கிக் கொள்வதும் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் இந்த பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு தான் நீங்கள் நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா, ஒருதலை காதல்லே ஒரு கூட்டம் பெருகி இருக்கு. பைபிளில் அந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு அப்படியே இந்த பாடலை அப்படியே கொஞ்சம் கரைச்சி குடிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, தேடுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் அங்கே வசனம் எழுதியிருக்கு பாருங்க, 10ல் இருந்து வாசிங்க, நல்லா இருக்கும். அவர்கள் பெருகாதபடிக்கும், நல்லா கவனிச்சிங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்போ அந்த எகிப்தினுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை யோசிக்கிறான். இவங்க என்ன பண்ணக்கூடாது? பெருகக்கூடாது. நான் சொல்லட்டுமா, பிசாசும் நம்மளை குறித்து சிலதை பிளான் பண்ணுவான். என்னன்னா, இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருகக்கூடாது. அவங்க எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் மட்டும் தேவனை மகிமைப்படுத்துவீங்க. நீங்கள் பெருகுனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேங்கிற வார்த்தை நிறைவேறும். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருப்பீங்க. அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் நீங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும், தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். இது பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால் உங்களை பெருக விடாதபடிக்கு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி நான் அந்த ஆரம்ப பாடல் வேளையில் உங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் பெருகக்கூடாதபடிக்கு பார்வோன் என்னதான் அவன் யுக்திகளை உபயோகித்தாலும் சூழ்ச்சிகளை செய்தாலும் அதையும் மீறி தேவ ஆவியானவர் உங்களை பெருக பண்ணுகிறார். அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவி உங்களை பெருக்கமடைய செய்கிறது. கையை தட்டி பிரைஸ் காட். ஓகே, இப்போ பாருங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணா, ஒரு உபாயம் பண்ணணும்னு சொல்லி சில காரியங்களை பண்றான். அதுக்கு சில காரியங்களை பண்றான். 11 வாசிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. இப்ப வேலையை என்ன பண்றான், அதிகப்படுத்துறான். வேலையில போட்டு உழுக்கு எடுத்துட்டோம்னா வேற இன்பத்தை குறித்தோ சந்தோஷத்தை குறித்தோ எங்களுக்கு என்ன செய்யாது, எண்ணமே ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே அடிபடியாக தான் இருக்கும். அங்கே அவங்க அடிப்பாங்க, இங்கே இவங்க வந்து இவங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த மாதிரி. நல்ல கவுனிங்க, பிசாசு தந்திரமாக நம்மளை என்ன பண்ணுவான்னா வேலையை அதிகமாக்குவான். நீங்கள் அதில் என்ன செய்யணும், அப்படியே போட்டு ஒரி ஆகணும். மார்த்தாள் ஒரி ஆனாலா? மார்த்தாள் என்ன செஞ்சா? என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார் மார்த்தாளை பார்த்து? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்லா கவனிச்சு பார்க்குறேன், ஜனங்கள் வேலை பளுவினால் சுமை சுமந்து கொண்டிருக்கிறாங்க, நிம்மதி இல்லை. வேலை பார்க்காங்க. நான் கவனிச்சு பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறேன். அக்கா, நம்ம வேலை பார்க்குறது தப்பு சொல்லலை, வேலை பார்க்கணும், இளைப்பாறில் மனநிலையோடு வேலை பார்க்கணும், ஒரு நிம்மதியாக இருந்து வேலை பார்க்கணும். காலையில் 5:30 இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறாங்க. ஆனால் போய் பார்த்தா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசி பார்த்தோம்னா சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது பிசாசு உங்கள் மேலே வச்சிருக்குது. நான் இப்போ யோசித்து பார்த்தேன், அநேகருக்கு செய்யும் தொழிலே தெய்வமா இல்லை, தொழில் தான் என்னதான் மாறிட்டு தெய்வமா இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்
அது நம்மளை போட்டு அமுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். நான் சொல்கிறேன், ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தோமா 1000 ரூபாய் சம்பாதிச்சோமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்குங்க. கையை தட்டுங்க. ஏன்னா இந்த வேலைப்பொழு அதிகமாயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், உடனே நம்ம மைண்டெல்லாம் அதிலே இருக்கு. இப்போ பாருங்கள், இவங்களை அவன் எப்படி பிளான் பண்ணுறான் பாருங்களேன். இவங்க பெருகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? எப்படி இருக்கு இவங்க இந்த கணவன் மனைவியை ஃப்ரீயாக உட்காந்துலாம் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், இப்படி நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா அங்கே பார்வன் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சும்மா எப்போ பார்த்தாலும் வேலை, குடும்ப பாரம், இந்த வாரம் இந்த குடும்ப பாரம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு சுமையவே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த மார்த்தாள் மாதிரியே அலையக்கூடாது. மரியாள் மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கணும். கையை தட்டுங்க. கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. மார்த்தாள் அப்பா ஒரு 10 பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு அவள் வரத்து என்னை தனியாக விட்டுட்டு அவள் என்ன சும்மா உட்காந்துருக்கா வச்சுருக்கான்ட்டு. நீங்கள் நல்லா கவனிங்க. மரியாள் அப்படியே கூல் மைண்டாக உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ கர்த்தருடைய பாதத்தில் இவ வந்து உட்கார்ந்துருக்கிறா, நேரம் செலவழிக்கிறா அப்படின்ன உடனே எந்த விதத்திலையும் மரியாள் மார்த்தாளுக்கு குறைவுள்ளவளா இருக்கல. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் 12 அதில் 1, 2, 3 எழுதியிருக்கும். இயேசு ஒரு நாள் மரியாள் மார்த்தாள் வீட்டில் வந்து பந்தி சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ மரியாள் என்ன பண்ணா தெரியுமா? நலதம் என்னும் ஒரு விலை உயர்ந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அங்க ஒரு ராவிருந்து நடக்கு. மார்த்தாள் இயேசு எங்கெல்லாம் இருக்காரு அங்கெல்லாம் கொஞ்சம் விருந்து. கையை தட்டுங்க. ராஜ்யத்துல மெயினானது போஜனம். கையை தட்டி ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஒரு வசனம் பாருங்களேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து நானும் அவனும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். எடுத்த உடனே பாருங்கள், நம்ம உபவாச ஜெபத்தை மட்டுப்படுத்தி பேசலை. அதுவும் நம்ம வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம உபவாச ஜெபத்தை மட்டுப்படுத்தலை, நான் போஜனத்தை மேன்மைப்படுத்துகிறேன். போஜனம் ரொம்ப முக்கியம். விருந்து ரொம்ப, நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் விருந்தில் பங்கெடுக்கும் போது மருந்துக்கு தேவையே இல்லை. கையை தட்டி சபையாக சேர்ந்து தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களாக சேர்ந்து நீங்கள் ஒரு மனதோடு கூட ஒரு டீ குடிச்சிங்கன்னா, ஒரு பன்னு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு புரோட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த விருந்து மருந்தை தடை பண்ணும். கையை தட்டி இன்றைக்கும் ஒரு போஜனம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஒவ்வொரு முறை இதில் பங்கு பெறும்போது பேராசிட்டமால் டேப்லெட் அடி வாங்குது, குளுக்கோஸ் டப்பா அடி வாங்குது, தேவையில்லாத பிரயாணங்கள் அடி வாங்குது. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பணங்கள் சேமிக்கப்படுகிறது. கையை தட்டி ஹோரா காபாலா சேக்கரே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே போகிறேன், உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய சொந்தங்களுக்காகவும்
நீங்க ஹாஸ்பிட்டல் போகாத அளவுல தேவனுடைய வல்லமை உங்களிலும் உங்கள் மூலமாய் உங்களுடைய உறவினர்களிலும். போத்திபார் வீடு யோசேப்பு நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. லாபான் யாக்கோபின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். உங்க நிமித்தமா உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களுடைய சந்ததியுடைய சந்ததிக்கும் அது அப்படியே பரவுகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடுக்கிறீங்க இந்த வசனங்களை எல்லாம்? எல்லாம் நல்லா எடுத்து வைங்க. உள்ளும் புறம்பும் ஒரு மாசும் இருக்காது, ஒரு தூசும் என்ன செய்யாது. அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும், முடியில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு சர்வாங்க சுகத்தை அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். சகலவித கிருபையையும் உங்களில் அவர் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கிருபை எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? எப்போ ஒரு மனிதன் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான்? கர்த்தருக்கு காத்திருந்தா கிருபை கிடைக்குமா? இல்லை அவரை தேடும் போது கிருபை கிடைக்குமா? பைபிள் வாசிக்கும் போது கிருபை கிடைக்குமா? ஆராதிக்கும் போது கிருபை கிடைக்குமா? எப்போ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க? நீங்கள் ஒன்றும் செய்யாத போது உங்களுக்கு கிருபை கிடைக்கும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கு. நீங்கள் எந்திக்கிறதே கிருபையினால தான் எந்திக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வேற மாதிரி உங்களை கொஞ்சம் நல்ல தெளிவுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். நாம் ஏதோ ஒன்றை செய்வதினால் கிருபை கிடைக்கவில்லை, நீங்கள் ஒன்றை செய்வதற்காகவே கிருபை கிடைக்கி. ஏன்னா நமக்கு சில நேரம் அப்படிதான் தோணும், நான் எதையாவது ஒன்று செஞ்சதான் கிருபை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி எப்படி சொல்லலாம், இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, அப்படி நீ என்ன ஆச்சு அப்படின்னு இப்படி கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தீங்களா? கிருபையை பெற்றுக்கொண்டதுனால தான் கண்ணையே திறக்கீங்க. அப்போ நான் இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஆண்டவருக்காக காத்திருக்கிறத, செபிக்கிறத, துதிக்கிறத நான் மட்டுப்படுத்தி பேசுகிறேன்னா? இல்லை. நீங்கள் எந்திக்கும் போதே கிருபையை பெற்றுக்கிறீங்க. அடுத்த ஆண்டவரை தேடுறீங்க. பார்த்தீங்களா? ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, இப்படி சர்ச்சுக்கு வாரீங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை நீங்கள் ஜெபிக்கும் போது பெருக்கிக் கொள்றீங்க. வாங்கும்போது 5 தாளந்து, நீங்கள் ஜெபிக்கும் போது 10 தாளந்தா. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பெற்றுக்கொண்டதை பெருக்கிக் கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் காட். ஒரு நினைச்சலாமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. பிரைஸ் காட். ஸோ இந்த வசனம் வாசித்து அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் பாடலாம். யாத்திராம 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதில் 12 வாசிங்க. பெருகாதபடிக்கு உபாயம் பண்ணணும் நாங்கள், அதனால சுமை சுமக்கிற வேலையினால் நல்ல கவனிங்க. நான் சபைக்காக, குடும்பங்களுக்காக நான் தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆனாலும் அவர்களை 12 எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். கையை தட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ, நெருக்கப்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பெருக்கம் அடைகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சபைக்காக, எனக்காக, உங்களுக்காக சேர்த்து நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு தூரம் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க ஒடுக்கப்பட்டீங்களோ, இதை தேவனுடைய ஒருதலை காதல் உங்க மேல வைத்திருக்கிறவருடைய திட்டம் பார்வோனுடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்டு, பிசாசுடைய தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு
உங்களை அவர் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாயிருந்த போது அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். Praise God. நம்முடைய பெருக்கத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. Praise God. அடுத்து பாருங்க அந்த வார்த்தை, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கையை தட்டுங்க. உங்களை குறித்து பகைக்கிறவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு உங்களுடைய பெருக்கம் எரிச்சலை கொடுக்கும். கையை தட்டி. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். உங்களை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ உங்களை யாராவது பகைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் வர்ற அளவில் உங்களை பெருக பண்ணுவார். எரிச்சல் வர்ற அளவில் உங்களை மகிமைப்படுத்துவார். Praise God. Hallelujah. சொல்லமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, 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 என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. Praise God. அதுக்கப்புறம் பாருங்க, ஈசாக்கை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. ஆதியாகமம் 26:14 பாருங்க. ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அடுத்து பாருங்க, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணில் நிரப்பி போட்டார். மண்ணினால். அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளோரியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எரிச்சல் படுவாங்க, பொறாமப்படுவாங்க. அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதுக்கான வேலைகளை மனிதர்கள் இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான், செய்வான். இப்போ பாருங்களேன், அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு பலன் அடைகிறாங்க. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி அவன் மிகவும் பெரியவனாக மாறுறான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு ஆசீர்வாதம் எதுனால?
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா கவனித்து பார்க்குறாங்க, கண்களால் பார்க்குறாங்க. ஓஹோ, இந்த துறவுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடலாம், மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா துறவுகளை எல்லாம் என்ன பண்ணாங்களாம், தூர்த்து மண்ணினால் என்ன பண்ணிட்டாங்க, நிரப்பி போட்டாங்க. உடனே அபிமெலேக்கு சொல்கிறான் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு என்ன பண்ணிரு, போயிரு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். உடனே அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு, ஈசாக்கு வாக்குவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வாக்குவாதத்துக்கு இடமே. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், அக்கா அபிமெலேக்கு கூட கொஞ்சம் கொலாய்கிட்டே இருக்க முடியுமா? அவன் பொறாமப்படுறான், இவங்களை புரிஞ்சிக்கிடலை, போன்னு விரட்டுறான். அக்கா வாக்குத்தத்தத்து பிள்ளைங்கள்னு ஒன்னே பகைக்கிறவங்களோட ஒட்டி உறவாடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் கையை தட்டி. பிரைஸ் காட். ஆனால் வாக்குவாதமும் என்ன பண்ணலை. பிரைஸ் காட். அப்படியே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு, அது எதுக்கு? நான் வாக்குவாதம் பண்ணுகிறவன் அல்ல, நான் வாக்கு தத்தம் பெற்றவன். பிரைஸ் காட். ஏன்னா அவருக்கு தெரியும், டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் துறவுல இருந்து வரலடா, உறவில் நல்லா கையை தட்டி பக்கத்தில் கையை பிடிச்சிடும். உங்களுக்கான ஆசீர்வாதம் கீழே இருக்கிற துறவினால் அல்ல, அவரோடு இருக்கிற துறவின் ஆசீர்வாதத்தை மண்ணை போட்டு மூடி அடைச்சிடலாம். உறவின் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாலும் இது துறவினால் வந்த ஆசீர்வாதம் கிடையாது, தேவ உறவினால் வந்த. நல்லா நல்லா இதுக்கெல்லாம் வேற மாதிரி. நீங்கெல்லாம் அப்பா மடியில், நீங்கள் படியில் நிற்கவங்க கிடையாது, அப்பாவின் உறவில் வந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் எந்த படியிலையும் நீங்க காத்து நிற்க மாட்டீங்க. காரணம், நீங்கள் அப்பாவின் மடியில் இருப்பதால் ஒருபோதும் எந்த வாசப்படியில நிற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். நீங்க யார்கிட்ட எந்த சிபாரிசுக்கும் எதுக்கும் நீங்க காத்து நிற்க விட, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க வேற எதுக்கும், ஒரு கத்தரிக்காய்க்கு கூட நீங்க காத்திருக்க கூடாத அளவுல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள். வேறு எதற்கும் நீங்க காத்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காக எல்லாம் காத்து நிற்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் சொல்லணும்னு தோணுது. என்ன, ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் துறவுல வந்ததில்லை, கர்த்தரோடு இருக்கிற. ஏன் துறவை வார்த்தை மண்ணை போட்டு மூடிட்டோம்னா ஈசாக்குடைய ஆசனம் முடிஞ்சது? இல்லடா, இது ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும்
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இதுதாங்க அந்த உறவு. நீ என்னதான் துறவை மூடினாலும் நான் உறவில் நிலைத்திருப்பேன். சிலலாம் டக்குன்னு துறவை மூடிட்டாங்கன்னா அவ்வளோதான், உறவையே முறிச்சிட்டு அவங்க வாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் தேவ திட்டத்தில் நிற்கிற பிள்ளைங்க துறவு மூடப்பட்டாலும் உறவு திறந்தே இருக்கணும். கையத்தட்டி பிரைஸ் காட். உறவாடுகிற சமூகம் உயரும். முதலாவது யாரோடு? தேவனோடு. ரெண்டாவது யாரோடு? தேவ திட்டத்தில் இருக்கிறவங்களோட உறவாடணும். நல்ல உறவாட துறவே மூடப்பட்டாலும் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு எனக்கு வருகிற உயர்வு துறவினால் வருகிற உயர்வல்ல, உறவினால் வருகிற உயர்வு. கையத்தட்டி. அதனால எப்போ அந்த ஆண்டவருடைய அன்புல என்ன பண்ணிருங்க, அப்படியே நல்ல வேரூன்றி இருங்க. நீ அம்புகளை குறித்து கவலைப்படவே வேண்டாம். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அம்புகள்லாம் தெறிப்புண்டு போகும். பிரைஸ் காட். கொஞ்சம் எழுந்து நின்று அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே தேவனுடைய அந்த உறவுக்குள் நம்மை நாம் பலப்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப பிடித்த பாடல், எத்தனை முறை பாடினாலும் சலிக்காத இன்னொரு பாடல். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். உங்களுடைய நீதியும் வெளிச்சமாகும், உங்களுடைய நிதியும் வெளிச்சமாகும். பிரைஸ் காட். ஸோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் காட். ஸோ நல்ல ஒரு அருமையான பாடல். எல்லாமே ரொம்ப பிடித்த லைன். எதுவும் ஒரு லைனை கூட இது தேவையில்லை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. ஸோ நல்லா உணர்ந்து பாடலாம். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். இசையா 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 என் நீதி நீதானையா. இசையா 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 என் நீதி நீதானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நீரந்திர சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு தந்தது. இசையா 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 என் நீதி நீதானையா. இசையா 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 என் நீதி நீதானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. உள்ளம் பொங்கி அந்த உறவில் மகிழ்கிறவர்களா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா.
ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எந்த நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். Thank you Lord. எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி. உறவில் பலப்படலாம், அவருடைய அன்பில் வேறுண்டலாம். யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி. எவ்வளவு நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும் நீங்கள் பெருகுவீர்கள் மிகுதியாய். ஓ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா நாமத்தை உடைய நாவு அறிக்கை பண்ணுகிறது, உடைய கரம் எங்கும் ஏந்தி நிற்காது. நீர்தானையா, யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாது. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க அவர் விடமாட்டார். எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாகுவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாகுவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாகுவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாகுவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், நல்ல மரியாதை மாதிரி என்னை
ஆண்டவரே. Yes. உம் சமூகத்தில் மகிழ்வே ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏதோ வாசிக்கேனோ நீதானையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆவி நிறைவோடு அபிஷேகம் பெற்றவர்களாய் ஐயா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏதோ வாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. Praise God. Hallelujah. நல்ல தேவ பிரசன்னத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற வார்த்தைகள், பாடுகிற அந்த பாடல் வரிகள் மூலமா. Praise God. இப்போ பாருங்க, நான் வேகமாக அதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் என்ன பண்ணாங்களாம்? வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணுறவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாக்கு தத்தத்தின் மேல் மனம் வைத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஒன்று சரியில்லையா அடுத்ததுக்கு போங்க, அடுத்ததுக்கு போங்க, அப்படியே போயிட்டே இருங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. அடுத்து பாருங்க, அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்போ கவுனிங்க, இந்த வார்த்தையை தான் நான் முக்கியமாக அவங்க மேலே சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் இடம் உண்டாக்குகிறவர். நீங்க பழுகும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறவர் கர்த்தர். இடமும் உண்டாக்குவார். நீங்க நல்லா அமர்ந்திருக்கிறதுக்கு, நீங்க நல்லா போறதுக்கு தடமும் உண்டாக்குவார். நம்முடைய தேவன் தடமும் உண்டாக்குவார். உங்களுக்கான இடமும் உண்டாக்குவார். Praise God. Hallelujah. ஸோ அப்போ அங்கே ரெகோபோத்துன்னு என்ன பண்ணார்? ஒரு பெயர் வைத்தார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம்? சுமை சுமக்கும் வேலையினால் அவங்கள ரொம்ப பாரப்படுத்தினாங்களாம். ஆனால் நிறையா அந்த பட்டணத்தை கட்டுங்க, இந்த பட்டணத்தை கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு நிறைய பாரத்தை என்ன பண்ணுறேன் கொண்டு வந்து மேலே அப்படியே வச்சுட்டே. ஏன்னா இந்த இதில் இதாகிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இவங்க பெருகிறதுக்கான வாய்ப்பே அப்படின்னு வேலைகளை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லட்டா, மத்தேயு 11:29 எழுதியிருக்கு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை. அப்போ பார்வோன் மட்டும் சுமையை வைக்கல, கர்த்தரும் சுமையை வைக்கிறாரு. பிரைஸ் காட். நான் சொல்லட்டுங்களாங்க, அவங்க எவ்வளவு அவர்களை ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள்னு இருக்குல்ல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பார்வோன் சுமையை கொண்டு வந்து மேலே வைக்கான். பார்வோனுக்கு அவன் கண்ணில் தான் பார்க்குறான் இவங்க மேலே சுமையை வச்சிடன்னு. டேய், ஏற்கனவே அவங்க மேலே ஒரு சுமை இருக்குடா, கையை தட்டுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு சுமை இருக்கு. அது பிசாசு கொடுத்தது கிடையாது, பிதா கொடுத்த சுமை.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது எங்க மேல ஏற்கனவே ஒரு சுமை இருக்குன்னு. என்ன சுமை தெரியுமா? தரிசனம். கானான் தேசத்துக்கு என்ன செய்யணும்? கிளம்பணும். அங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்துல என்ன செய்யணும்? சீனாய் மலையில போய் ஆராதிக்கணுங்கிற ஒரு சுமை. அப்புறம் கானான்ல போய் நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் அமர்ந்திருக்கணுங்கிற அந்த தரிசனம் அவங்க மேல ஏற்கனவே என்ன செய்யுது? நான் இன்னைக்கு உங்க மேல சொல்றேன், உங்க மேல இந்த உலகம் சில சுமைகளை கொடுப்பதற்கு முன்பாக, மனிதர்கள் சில பாரங்களை உங்க மேல ஏற்றி வைப்பதற்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த பாரம் உங்க மேல இருக்குது. அந்த பாரம் உங்க மேல வந்துட்டுனா வேற எந்த பாரமும் உங்களை அழுத்த முடியாது. அந்த பாரத்தெல்லாம் தரிசனம் சுமந்துரும். நான் வசனம் அப்படித்தானே சொல்லுது, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்ததென்று அறியுங்கள். சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கையை தட்டி பிரைஸ் காட். உலகமோ மனிதர்களோ பிசாசோ உங்க மேல ஒரு சுமையை வைக்கிறான்னா அது உங்க மேல வைக்கப்படாது. ஏன்னா நீங்க கர்த்தர் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சுட்டீங்க. கர்த்தர் உங்க மேல அவர் பாரத்தை வச்சுட்டாரு. அதை மீறி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் தரிசனம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்ததுனால பார்வோனுடைய சுமை அவருடைய பெருக்கத்தை தடை செய்ய முடியவில்லை. ஏன்னா இவங்க பெருகணுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்தது. பிரைஸ் காட். ஸோ நீங்கள் பெருகணுங்கிறது தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் எதிர்த்து பேசினாலும் பெருக்கத்தை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, நம்ம விட்டுறவே முடியாது. பிரைஸ் காட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நீதிமான் அல்லாட விடமாட்டார், நித்தமும் பார்த்து நடத்திடுவார். நீதிமான் அல்லாட விடமாட்டார், நித்தமும் பார்த்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பாடல் வரிகள் மூலமாக பிரசன்னத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசின, எங்களை தைரியப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஈசாக்கின் பெருக்கம் அது துறவினால் அல்ல, உம்மோடு இருந்த உறவினால் உண்டான பெருக்கம். அதை யாராலும் அதை தடை செய்ய முடியவில்லை. அவர் பழுகி பெருகி கொண்டே இருந்தார். அதை போல எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எகிப்தியர் பார்வோன் அவங்க மேலே ஒரு சுமையை வைப்பதற்கு முன்பாக அன்றைய உம்முடைய சுமை அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருந்தது ஆண்டவரே. அதனால் பார்வோனின் சுமைகள் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பெருக்கத்தை தடை செய்ய முடியவில்லை. எங்கள் மேலேயும் சரீரப்பிரகாரமாக சில சுமைகள் வைக்கப்பட்டது போல இருந்திருக்கலாம். நாங்கள் இப்பொழுது உம்முடைய சுமையை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம்.
ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஹோரா காலா மானா தூரிக்கா பாபா. Thank you Lord. Thank you Lord. ஈசாக்குக்கு இடம் உண்டாக்கினது போல, அவர் பழுகும்படி பெருகும்படி நீர் இடம் உண்டாக்கினது போல எங்களுக்கும் நீர் இடம் உண்டாக்குகிறீர் ஆண்டவரே. நீங்கள் பழுகும்படி சிலருக்கு தடம் உண்டாகிறது, சிலருக்கு இடம் உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா கர்த்தருடைய தரிசனம் உங்க மேல இருக்கு. ஹalleluya. சில நேரங்களில் அநேக விஷ பாம்புகள் நம்மை தாக்கினது போல இருக்கலாம். அதெல்லாம் நம்மில் வேலை செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? விஷம் தாக்குவதற்கு முன்பாக விஷம் நம்மை தூக்கி இருக்கிறது. பிரைஸ் காட். விஷம் தாக்குனது உண்மைதான், ஆனா அந்த விஷம் நம்மில் வேலை செய்யாதபடி விஷம் நம்மை தூக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹalleluya. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை அது அவர்களை சேதப்படுத்துவதில்லை. குடிக்க கொடுத்தான்னு சொல்லல, குடித்தா கூட அது அவர்களை சேதப்படுத்தாது. நாமும் சில நேரங்களில் சிலருக்கு சாவுக்கு ஏதுவானவைகள் குடிக்க கொடுக்கப்பட்டது. சிலர் சாவுக்கு ஏதுவானவைகளை நீங்க குடித்து இருக்கலாம், ஆனாலும் அது உங்களை சேதப்படுத்தாதபடி, விஷம் நம்மை தாக்காதபடி, விஷம் நம்மை தூக்குன்னு தூக்கி கொண்டு இருக்கிறது. கையை தட்டி ஹோரா காபாலா சேகே. Thank you Lord. ஆண்டவரே, இந்த விசனுக்காக உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. Thank you Lord. எங்க மேல நீர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுகிற, நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அல்ல, பெற்றுக்கொண்டவைகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Thank you Jesus. வார்த்தைகள் ஒவ்வொருவரிலும் அப்படியே கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் துதி ஆராதனை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.